அவராலே இந்த உலகத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. விசுவாசியாதவர்கள், நம்பாதவர்கள் நியாய தீர்ப்பு. விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், நீடித்த வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. பரலோகம்தான் என் மூச்சு, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க எல்லாரும் வரணுங்கிறதுக்காக தான் நான் மனுஷனா இந்த உலகத்துல அவதாரம் எடுத்து வந்தேன். அவர் தான் இயேசுன்னு சொல்றார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றைய தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். போதும். அப்ப இந்த இயேசுனா யார்? Who is the Jesus அப்படின்னு கேட்கலாம் நீங்க. இவர்தான் ஆண்டவர். அல்லேலூயா. Jesus is God. Jesus is Lord of God. அல்லேலூயா. இவர்தான் ஆண்டவர். இவர்தான் கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு. இவர்தான் தேவன். இவர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக ஆதியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். பிரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த ஆண்டவர் தான் மனுஷனா வந்தாரு. இந்த ஆண்டவர் தான் நீதியை பிரசங்கித்தார். இந்த ஆண்டவர் தான் பாவிகளுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். இந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எப்படி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால அவரை நம்ப வேண்டும். அவரை நம்பாதவர்களுக்கு என்ன உண்டா? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொண்டு வருகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. அவர் சீக்கிரமா வரணும்னு சொல்லி இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. எதுக்காக வர்றாரா? அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொண்டுட்டு வரேங்கிறார். அதுக்கு தான் வர்றார். நம்ம விசுவாசிச்சோம்னா நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, பரலோகம். விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு உண்டு. அப்ப இப்பொழுது அவர் வருகிறதோ நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சித்து விட்டாரு. ரகசியமா நம்மளை எடுத்துட்டு போயிடுவார். சீக்ரெட் மேட்டர். ஆனால் அவர் வெளிப்படையா இந்த பூமிக்கு வரும்போது அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். அவருக்கு விரோதமாய் பேசினவர்கள் நடுங்குவார்கள். அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுக்க வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால அவர் எப்படி வராரோ? சீக்கிரமாய். சொல்லுங்க, சீக்கிரமாய் வருகிறார். அதனால அநியாயம் செய்கிறவன், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கிறான். பரிசுத்தம் உள்ளவன்
பக்தி உள்ளவன் இன்னும் பக்தியிலே வளரட்டும், விசுவாசம் உள்ளவர்கள் இன்னும் விசுவாசத்திலே வளரட்டும், பாடுகிறவர்கள் இன்னும் நல்லா பாடட்டும், ஆராதிக்கிறவர்கள் இன்னும் நல்லா ஆராதிக்கட்டும், ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணட்டும். அவருடைய சித்தத்தை நாம் செய்தால்தான் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தத்தை செய்யவில்லை என்றால் பரலோகத்திற்கு போக முடியாது. அல்லேலூயா. அவருடைய சித்தம் ஜெபிப்பது, அவர் சித்தம் அவரை பாடுவது, அவருடைய சித்தம் அவரை துதிப்பது, அவருடைய சித்தம் அவரை மகிமைப்படுத்துவது, அவருடைய சித்தம் அவருக்காய் பரிசுத்தமாய் வாழ்வது, அவருடைய சித்தம் அவருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிப்பது. அவர்தான் ஆண்டவர், இயேசுதான் இரட்சகர் என்று எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது அவருடைய சித்தம். அவர் சொல்லுகிறார், எப்பொழுது முடிவு வரும் என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது கீழே இருக்கிற வசனத்திலே பார்க்கும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் எத்தனாவது வசனம்? 16. சத்தமா படிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது வரும்? எப்பொழுது வரும்? சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த அடிமை மூலமாக அறிவிக்க முடியாக கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் எப்ப அறிவிக்கப்பட்டாயிற்று என்ற நிலைமை வரும்போது அவருடைய வருகை வந்துவிடும். அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த ஆண்டவர் வரன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்பொழுது வருவார்? அவர் வரன்னு சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு ஏமாற்று வேலை என்று அநேகர் இதை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எப்பொழுது வருவார், அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று ஏராளமானவர்கள் கேலி பண்ணிக்கொண்டு பரியாசம் பண்ணிக்கொண்டு நோவாவின் நாட்களிலே மக்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியாக இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னும் சில இடங்களில் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இன்னும் அநேக மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. இயேசு என்றால் என்ன என்றே தெரியவில்லை, இந்த சத்தியம் என்ன என்று தெரியவில்லை, இந்த வேதம் என்னவென்று தெரியவில்லை, ஆண்டவர் யார் என்று தெரியவில்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருதயம் இருந்தும் இருளடைந்து போய் இருக்கிறது. அவர்களுக்கு வாய் இருந்தும் இந்த ஆண்டவரை குறித்து அவர்கள் கேட்பதற்கு காது இருந்தும் காது கேளாதவர்கள் போல் இருக்கிறார்கள். கண்கள் இருந்தும் குருடராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கண்மடித்தனமாக புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லி இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்றதுதான், நல்லா குடிப்பதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரலோகத்தின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. கரங்களை தட்டி ரோமருக்கு எழுதின